என்று சொன்னால் கட்டளைகள், ஒழுங்குகள், விதிகள், இதுதான். இதை விட்டுட்டு வேறையா இல்லை. இது மனிதனை நல்வழிப்படுத்துறதுக்காக தான் கொடுக்கப்பட்டது. ஸோ ஓய்வு நாள் இல்லை, ஓய்வு நாள் ஆசாரிக்க தேவை இல்லை இப்படி என்று சொல்லி இந்த பக்க வழியாய் நுழைந்தவர்கள் சொல்லி கொண்டிருக்காங்க. என்னையாம் ஓய்வு நாள் இல்லையாம், ஓய்வு நாளை சிலுவையில் ஆண்டவர் ஆணி அடித்தாராம். ஓய்வு நாளை இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஆணி அடிக்கல, அவர் அதைத்தான் ஆசாரிச்சாரு. இவங்க எப்படி பிள்ளையா விளங்கி கொண்டாங்கன்னா, அந்த பரிசேய சௌசியர் அந்த மத்தேயு லூக்கா அதை வாசிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா, ஓய்வு நாள் கட்டளையை அவர் மீறினதும் இல்லாமல், அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறலப்பா. அது என்ன கண்ணோட்டத்தில் எழுதியிருக்காருன்ற நீங்கள் பாருங்க. அவர் ஓய்வு நாள் ஆசாரிச்சார், ஓய்வு நாள் கட்டளையை மீறினதுன்னு சொன்னால் அந்த நாளில் நன்மை செய்யாது, அதைத்தான் அவர் மீறினார்னு சொல்கிறேன். ஸோ எல்லாவற்றையும் பிள்ளையா விளங்கி கொண்டு இந்த பண்டிகைகள் இவைகள் எல்லாம் யூதர்களுக்கு கொடுத்தார். இது நமக்கு இல்லை, இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் வஞ்சிப்பு அப்படின்னு சொல்லி. வஞ்சிப்பண்ட முதல்ல என்னென்னு தெரியுமா? வஞ்சிப்பண்டு சொன்னால் உண்மையை பொய் என்று நம்புறது தான் வஞ்சிப்பு. உண்மையை பொய் என்றும் பொய்யை உண்மைன்னு நம்புறது தான் வஞ்சிப்பு. முதல் வஞ்சிப்பண்ட அதுக்கு வரைவிலக்கணம் தெரியணும், கிருபண்ட அதுக்கு வரைவிலக்கணம் தெரியணும், நியாயப்பிரமாணம் பண்ண அதுக்கு வரைவிலக்கணம் தெரியணும். இது தெரியாமல் இதை தூக்கிட்டு நான் தியரி சொல்கிறேன், நான் டாக்டரின் சொல்கிறேன்னு சொல்லி கொண்டு இருந்தால் ஒன்றும் விளங்காது. என்னத்துக்காக தேவன் கட்டளையில கொடுத்தார், என்னத்துக்காக நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாருன்னே தெரியல. நியாயப்பிரமாணத்தை ஒழித்தார், எஸ் எல்லாமே சரி சொல்றது ஓகே. நியாயப்பிரமாணத்தை ஒழிச்சார், அது என்ன கண்ணோட்டத்தில் சொன்னார்ன்றதை பார்க்கணும். அதுக்கு பின்னால் வர தண்டனைகள், அதுக்கு பின்னால் வர சாபங்கள், இவர்களைத்தான் கிறிஸ்து சிலுவையில் ஆணி அடிச்சாரே ஒழிய கட்டளைகளை உடைக்கல. விபச்சாரம் செய்யாத, கொலை செய்யாத, பொய் சொல்லாத, இன்னொரு தண்டனை இச்சிக்காத, இதை சிலுவையில் உடைக்கல அவர். இதுதான் இன்று வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதைத்தான் இன்று வரை அவர் வரும் வரைக்கும் இதைத்தான் ஃபாலோ பண்ணணும். நான் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பேன். விசுவாச துரோகம் முந்தி நேரிடுது. இன்றைக்கு சபைகளுக்கு சபை போட்டி, நான் ஒரு ஆங்கிலிக்கன், நான் ஒரு ஏஓஜி, நான் ஒரு மெதடிஸ்ட், நான் ஒரு சிபிஎம், நான் ஒரு அட்வென்டிஸ்ட், நான் ஒரு யெகோவா விட்னஸ், நான் அது, நான் இது என்று சொல்லி சபைகளுக்கு சபை. நான் தான் சரி, நான் சொல்றதான் சரி, நீ சொல்றதான் சரி. ஒருவனு கேட்க இல்லை, இதை பின்பற்றியா, கிறிஸ்துவுக்கு பின்னால போறியா? ஏதோ நியாயப்பிரமாணம் இருக்கு, நியாயப்பிரமாணம் இருக்குன்றதுக்காக கிறிஸ்து அன்பில்லாதவர் என்று சொல்லல, கிறிஸ்து அன்புள்ளவர். அதைத்தான் நாங்களும் சொல்றோம், அதை தான் சொல்லியிருக்கோம். நியாயப்பிரமாணம் அது அழிக்கப்பட்டது, அது உடைக்கப்பட்டது என்று அவர் சொன்ன அந்த கண்ணோட்டம் வேறு. உலக சில வார்த்தையை வேறாங்க. ரோமர் 2:14 அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். உலகதா இப்ப இது இன்னொரு கண்ணோட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்காங்களா? அப்படி தங்களுடைய இருதயத்தில் கிறிஸ்து வந்ததுக்கு பிறகு, புறஜாதிகள் கிறிஸ்துவின் கிருபையினால அழைச்சவருக்குள்ள வந்ததுக்கு பிறகு தங்களுடைய இருதயத்தில் நியாயப்பிரமாணம் இருக்கு. அதில் நுகத்தடி தேவல். எப்படி கிறிஸ்து உனக்குள்ள இருந்தால் தெரியும், நீ விபச்சாரம் செய்யக்கூடாது, நீ பாவம் செய்யக்கூடாது, நீ களவு செய்யக்கூடாது, நீ பொய் சொல்லக்கூடாது என்று உனக்கு தெரியும். அந்த கிறிஸ்துவின் நியாயப்பிரமாணம் உனக்குள்ள வந்துட்டு பழைய ஏற்பாட்டில் சொன்ன கொலை செய்யாதிருப்பாயா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயா, அதைத்தான் இயேசு சொல்றாரு. ஒரு பெண்ணை இச்சியோடு பார்த்து இவனும் அவளுடைய விபச்சாரம் செய்தாயிற்று. இதுதான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் இல்லை, நியாயப்பிரமாணம் இல்லை, கட்டளைகள் உடைச்சாரு, கட்டளைகள் உடைச்சாரு, என்ன உடைச்சாரு? எல்லாத்தையுமே வாங்கி பிள்ளையா விளங்கி கொண்டு பிள்ளையாக இவர்கள் இன்றைக்கு என்னென்னத்தெல்லாம் போதிக்கிறாங்க. இன்னும் இவர்கள் போதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. சொல்லுவாங்க மூவர் தேவன், பிதா குமாரன் பரிசுத்தாவி, 3 பேர் இருக்காங்க, மூவரும் வித்தியாசமானாக்கள், வித்தியாசமா இயங்குறாங்க, மூவரும் இயேசுதான். இப்படி எல்லாம் இந்த டாக்டர் கிறிஸ்துவுக்கு பின் இந்த போதனைகள் எல்லாம் எப்படி பக்க வழியா வந்ததுன்னு சொன்னா, கிறிஸ்துவுக்கு பின் 325ஆம் ஆண்டு இவைகள் உள்ள வர வழிகிட்டது. 381ஆம் ஆண்டு இவைகள் எல்லாம் ஆதாரமா எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. சோ ஓய்வு நாள் இல்லையா, கட்டளைகள் இல்லையா, பண்டிகைகள் இல்லையா? தேவன் அவருடைய குமாரன் அனுப்புவார், 1000 வருஷம் இந்த பூமியை அவர் அரசாளுவர். அதுக்கு பிறகு இந்த 1000 வருஷமும் கூடார பண்டிகையை கொண்டாடப்படும். இப்ப என்னன்னு சொன்னா பண்டிகைகள் இல்லையா, அதுல அருவருக்கத்தக்க விஷயமா? அவர் வந்ததுக்கு பிறகும் இப்ப நாங்க சுக்கோட்டை எதுக்கு கொண்டாடுறோம், கூடார பண்டிகை எதுக்கு கொண்டாடுறோம்? இஸ்ராயல் ஜனங்கள் வந்து எகிப்தின் அடிமைத்துல இருந்து போகல, ஒரு இடத்துல கூடாரம் போட்டாங்க, அதை கலட்டி கொண்டு இன்னொரு இடத்துல கூடாரம் போட்டாங்க. அது என்னத்துக்கு நிழலாதிக்கின்ற தேவன் அவங்களுக்கு பழக்கி வச்சாருன்னு சொன்னா, இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லப்பா, இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, கூடாரமான வாழ்க்கையில நாங்கள் தங்கி கொண்டிருக்க மாட்டோம் தான் காண்பிச்சார். இதை பிடிச்சி தொங்கிக் கொண்டு பண்டிகைகள் இல்லை, ஓய்வு நாள் இல்லை, இது கள்ள சபை, அது இந்த சபை, இந்த ஊழியன் கள்ளன், அவன் கள்ளன், இவன் கள்ளன், எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் என்று சொல்றார்கள். கேட்கணும், முதலாவது புரிஞ்சு கொள்ளணும். அவர் 1000 வருஷம் இந்த பூமி அரசாட வருகிறார். வந்ததுக்கு பிறகு 1000 வருஷம் கூடார பண்டிகை நடக்கும். கொண்டாட வராதவர்களுக்கு மேல என்னென்ன வாதை இவைகளை உடைச்சார் என்று சொன்னால், தேவன் இவைகளை இல்லாம ஆக்கணும். ஏன் 1000 வருஷம் அரசாட்சிக்கு பிறகு கொண்டாட வராங்க? ஏன் கொண்டாட வராதவர்கள் மேல அவருடைய கோவாக்கினவர்? முதல் உண்மை அறியணும். இந்த உண்மைதான் உங்களை விடுதலையாக்குமே ஒழிய. ஆகவேதான் நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள் சொல்லி போல் சொல்றாரு. ரோமர் 2:13 பார்த்தீங்கன்னா,
நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இப்ப அதே போல் தான் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் நீதிமான்கள் அல்லப்பா, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களா. இப்ப இது எங்க சொல்லப்படுது? புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுது. இப்ப அதே போல் சொல்றது என்ன? நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களா. அப்ப நியாயப்பிரமாணம் இருக்காப்பா? நியாயப்பிரமாணத்தின் ஒழிக்கலையா? நியாயப்பிரமாணம் என்று நாங்கள் முதல் விளங்கிக் கொள்ள வேண்டியது தேவனுடைய ஒழுங்குகள், தேவனுடைய கட்டளைகள். இப்ப அவர் அந்த இடத்துல நியாயப்பிரமாணம் என்ன கண்ணோட்டத்துல கதைச்சாரு? அதனால வர தண்டனைகள், அதனால வர சாபங்களை குறிச்சு கதைச்சாரு. இப்ப நியாயப்பிரமாணம் நல்லது என்று சொல்றாரு, இந்த இடத்துல என்னத்தை குறிச்சு கதைக்கிறாரு? தேவனுடைய ஒழுங்குகள், தேவனுடைய கட்டளைகளை குறிச்சு கதைக்கிறாரு. ஸோ நாங்கள் விளங்கி எடுக்கிற அந்த விதம் இருக்குதாங்க, இதுலதான் இருக்கு. எனக்கு கூட தெரியும், நான் யூதர்களை விட்டு பிரிஞ்சேன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நாங்கள் கிறிஸ்டியானிட்டி, அவர்களோட தேவன் எங்கள அன்பா இருக்காருன்னு சொல்லி பிள்ளையா விளங்கி எடுத்து தேவன் எல்லோருமே ஒரு அன்பா தான் இருக்காரு. இந்த வார்த்தைகளை வார்த்தையா படிச்சா எல்லாம் சரியா தெரியும். தியோலஜி படிக்க வலிக்கிட்டு, அது படிக்க வலிக்கிட்டு, இது படிக்க வலிக்கிட்டு, நான் சொல்றதான் சரி, நீ சொல்றதான் சரி என்று வெள்ளக்காரன் முடிச்சுக்கொண்டு, கருப்பனை முடிச்சுக்கொண்டு, ஆப்பிரிக்கன் இவனை முடிச்சுக்கொண்டு தொங்கிக் கொண்டு இருக்க ஒண்ணுமில்லங்க. அதே போல் தான் திருப்பி சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனே நீதிமான். அப்ப இது என்ன வஞ்சிப்பா? வார்த்தை கொண்டு முரணா இருக்கு. வார்த்தை சரியா தான் சொல்லுது. ரோமர் 2:26 மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற நீதிகளை கை கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமல் விருத்த சேதனம் எனப்படும் அல்லவா? விளங்குதா? விருத்த சேதனம் இல்லாதவன் அவைகளுக்கு ஏற்றவைகளை கை கொண்டால் எப்படி? இதனுடைய வார்த்தைகளை, கட்டளைகளை, விளங்குதா? நியாயப்பிரமாணங்களை கை கொண்டால் எப்படி? நியாயப்பிரமாணம் புதிய உடன்படிக்கையில் என்ன சொல்றாரு? நான் உன்னை எப்படி நேசிச்சனோ அதை போல பிறனை நேசி. இவைகளை நீ கை கொள்ற நேரத்துல நீ நியாயப்பிரமாணமும் நீ எல்லாத்தையும் பூரணப்படுத்திட்டாப்பா. அதைத்தான் சொல்ல வர. என்னென்ன இடத்துல போல், என்னென்ன இடத்துல, அது என்னென்ன கண்ணோட்டத்துல சொன்னார்ன்றதை விளங்கி கொள்ளணும். இப்படி போல் சொன்ன அந்த டைம்லயே புறஜாதியர் பிள்ளைய விளங்கி கொண்டாங்க. அந்த டீம் என்ன செஞ்சது? விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டது சாப்பிட வலிக்கிட்டு. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அதுல விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதை புறஜாதியார் டீம் சாப்பிட வலிக்கிட்டு நெருங்குண்டதை. இப்ப ஒரு ஆடு, ஒரு மாடு அல்லது ஒரு கோழி